ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒரு முகத்தை மத்தவங்களுக்கு காட்டாம தான் இருக்காங்க. நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், தான் சொந்த குடும்பத்துக்கு கூட உண்மையான உணர்வுகளை போலியா சிரிச்சு மறைக்கிறாங்க. ஆமால, மூணு மறைச்சுதான் வாழ்ந்துங்க. இது மூலமா தான் நம்ம உலகத்துல தற்காலிகமாக அமைதி நிலைநாட்டப்படுது. உலக நாடுகள் எல்லாம் தெரிஞ்சது அந்த குழந்தை தான். இந்த காலகட்டத்தில் ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல எப்ப வேணா போர் வெடிக்கும்ன்ற நிலைமை இருக்கு. கிழக்குல இருக்கிற ஆஸ்திரேலியா போர் ஆரம்பிக்கணும்ன்ற திட்டத்துல இருக்காங்க. ஆனா மேற்குல இருக்கிற வெஸ்டர்ன்ஸ் அவங்க திட்டம் நிறைவேறாம பாக்குறாங்க. ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கு சேர்ந்த ஒரு முக்கிய நபருடைய நடவடிக்கைகளை கவனிக்க ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ஸ் வெஸ்டர்ல செயல்படுறாங்க. இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்க திறமை வாய்ந்த ஏஜென்ட் ட்வைலைட் மாறு வேஷத்துல மகாநாடு அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை தேடிக்க வேண்டியிருந்துச்சு. பெரிய நாட்டு பிரச்சனை தான் இப்போ கையில் இருக்குது. இந்த வாண்டோட தெரிஞ்சுக்கல வந்துட்டா ஃபேமிலியாகவும் போதான். இவ்வளவுதானா? இல்லை இன்னும் வேற ஏதாவது இருக்கா? எவ்வளவுதான்? ரொம்ப கம்மியா இருக்கே. எப்படி தூங்க போறோம்? நம்ம ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரூம்ஸ் தான். யாராவது கெஸ்ட் வந்தா மட்டும் ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம். ஓ, அப்படின்னா சரி. ஆனியா, வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்போடு வரவேற்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனியா. இந்த வீட்ல இருக்கிற 3 பேரும் ஒரு வினோதமான குடும்பம். அப்பா லாயர் ஃபோர்ச்சர், இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஆனா உண்மையிலேயே இவர் ஒரு ஸ்பை. கோட் நேம் ட்வைலைட். அம்மா யார்க் ஃபோர்ச்சர், சிட்டி ஹால்ல சிவில் சர்வன்ட். ஆனா உண்மையில இவங்க ஒரு அசாசின். கோட் நேம் டான் பிரின்சஸ். இவங்க மகள் ஆன்யா ஃபோர்ச்சர். உண்மையிலேயே ஒரு டெலிபாத். எனக்கு அம்மா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அம்மாவா? நான் ஹெல்ப் பண்றேன். உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நமக்கு 1 இயருக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜி வச்சு சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மேட்சோட எட்ஜில் இருக்கு. இவர் தான் அந்த ஜட்ஜ். இவ்வளோ நாளாக ஏன் பிரிஞ்சிருந்தீங்க? திடீர்னு எப்படி ஒன்னாடிங்கன்னு உங்க தம்பி கேட்டா அதுக்கு ஏதாவது காரணம் யோசிச்சுக்கோங்க. சரி, கண்டிப்பா. கரெக்டாக இன்டர்வியூக்கு முன்னாடி கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைக்காரன் கிட்ட இருந்து எனக்கு பெர்மிஷன் கிடைச்சது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அது எங்க அப்பா அம்மா மூணும் பாருங்க, மூணுமே கேடிங்க தான். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட காரணத்துக்காக அவங்க உண்மையான அடையாளத்தை மறைச்சு ஒரே வீட்டுக்குள்ள இது ஃபேமிலியா அல்ல. அம்மாக்கு வீடு சுத்தி காட்றேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம இன்டர்வியூக்கு சும்மா ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிச்சன். அப்பா நல்லா சமைப்பாரு. அப்படியா? நல்லதா போச்சு. இது பாத்ரூம், இது டாய்லெட், இது பாத்டப். எல்லாம் க்ளீனா இருக்கு. நானே வாங்கல கழுவிப்பேன். அப்படினா பெரிய பொண்ணாயிட்டேன்னு சொல்லு. இது என்னுடைய ரூம். வாங்க வாங்க. என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஹே, ஒரு ரூம் ரொம்ப அழகா இருக்கு. நீட்டா வெச்சுனுங்கடா. இவர்தான் மிஸ்டர் கிமேரா. நான் தான் கிமேரா. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் கிமேரா. நான் தான் ஆனியாவோட அம்மா. இது அப்பா ரூம். ஓஹோ, இதுதான் லார்டோட இருட்டா ரூம். கிடக்குமா? இது உங்க ரூம் அம்மா. வாங்க உள்ள வாங்க. ஹே, ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் ஏன் ரூமா? ஏன் ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சந்தோஷம். நான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இங்க ஃபர்னிச்சர்லாம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணேன். ஐயா, எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நானும் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணேன். நிஜமா வச்சலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படினா நான் குட் குட். சட்ட பண்ணிக்குது. நீ ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல பக்கெட் தண்ணி தள்ளி தானே விட்டேன். பண்ண ஹெல்ப் ஒண்ணுதான் போலியே. இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய ரூம்ல என்ன பண்ணுவேன்னு தெரியல. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க சொந்த வீடு மாதிரி ஃப்ரீயா இருங்க.
நீங்க எதுக்கும் எப்பவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேங்க்யூ. இவளுக்கு எப்படி நான் ஃபோன் சொல்றதை வரும்? எடுத்துட்டு அப்புறமா சொல்லுங்க, சரியா? லாய்ட் ஒரு நிமிஷம், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்குள்ள எடுத்து வச்சிட்டீங்க. எப்படி பண்ணா? ஓ, இந்த போட்டோல இருக்காரு. அவ்வளோதான் இருக்கே போல. ஆ, ஆமா இவரு சிவில் சர்வெண்ட் தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல? ஆமாங்க. இப்பதான் கொஞ்சம் பிஸியாவே இருக்கான், அதனால போன்ல மட்டும் இன்னும் தான் தம்பியை பேச காட்டலல்ல. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாம அவரை போய் பார்க்கலாம். ஆனா லாய்ட், அத பத்தி ஒன்னு சொல்லணும். ஏன்னா இன்டர்வியூக்கு போட்டுட்டு போற மாதிரி சூட்டபிளா எந்த ட்ரெஸ்ஸும் என்கிட்ட இல்ல. பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நல்ல டெய்லர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஹெல்ப் பண்றேன். எதையோ அது பார்க்க ஏதாச்சும் போகுது. இருக்க போகுது. அனியா செல்லம் வேணாம், நான் அதை பாத்துக்கிறேன். இந்த பெட்டியில தான் நான் யூஸ் பண்ற வெப்பன்ஸும் ஒரு யானையை கொல்ற அளவுக்கு பாய்சனும் இருக்கு. ஐயோ, இது சும்மா இருக்காது, நோட்டுமே. காஃபி முடிஞ்ச ஒரு பிளாக் காஃபி போடுங்க. எனக்கு ஹாட் கோகோ வேணும். சுகரும் மில்க்கும் போட்டு வேணும் இல்லையா? ஆமா. எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. நீங்க தான் இதை செஞ்சீங்களா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த குக்கீஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். குக் புக்ல இந்த ரெசிபியை பார்த்தேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உணவுக்கு நன்றி. ஹே, டேஸ்டியா இருக்கு. நீங்க உண்மையிலேயே சூப்பர் ஷெஃப். ஐயோ, நீங்க வேற. குட்டி பார்த்து ஹெல்ப் பண்ணேன். பெரிய விஷயம் தான். ஐயா, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி மாவுலயே தும்மி சதற விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வேர்க்கடலையா அட போய் சாப்பிட. உண்மையை சொல்லிட்டியே. சரி, நீங்க இப்ப ரெடினா நம்ம ஆரம்பிச்சலாமா? நம்ம நாட்டிலேயே இந்த ஈடன் காலேஜ் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கூல். இந்த இன்டர்வியூல குழந்தைங்களை மட்டும் இல்ல, அப்பா அம்மாவையும் இவாலுவேட் பண்ணுவாங்க. சொசைட்டி பத்தின உங்களோட கருத்தும் என்னடா school அது? புரிஞ்சுதா? இப்போ நான் கேள்வி ஆரம்பிக்கிறேன். உன் பேரும் அட்ரஸும் கரெக்டா சொல்லு பார்க்கலாம். நம்ம வீடு எங்க இருக்குன்னு அர்த்தம். வீடு எங்க இருக்குன்னு. சரி, அதெல்லாம் விடு. லீவ் கிடைச்சா நீ என்ன பண்ணுவானியா? அப்பா என்ன சமத்தா வீட்லயே இருக்க சொல்லுவாரு. நாள் பூரா டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, இப்படி சொன்னா கதை கெட்டு போயிடுமே. மேடம், கேளுங்க. நீங்க ஈடன் காலேஜ் ஏன் செலக்ட் பண்ணீங்க? எங்க பாஸ் பண்ண முடியும்னு தோணுதா? பாஸ் பண்ணி ஆகணும்னு தெரியும், ஆனா எப்படி பாஸ் பண்றதுன்னு தான் தெரியல. பாஸ் பண்ண முடியலன்னா கார்டியாக் அரெஸ்ட் தான், இல்லனா ப்ளீடிங் ஆகி போயிடுவேன். இல்லனா இப்படி ஆயிடுச்சுங்கிற வருத்தத்துல நடு ரோட்ல ஐயோ. நடக்கும்போது தெரியாம சமாளிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா ஃபைல் இது இன்டர்வியூல. சொல்லுங்க. அது அது அடிச்சு வளர்க்கணும். அடிச்சு ஓ, வளர்க்கறதுக்கு அடி அவ்வளவு பாவி. ஈஸியான தம்பியா? பல வருஷமா நான் ஸ்பையா இருக்கேன். எவ்வளவு கஷ்டமான மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன். ஆனா முதல் முறையா என் மனசு தொலைச்சிட்டு நிக்கிறேன். இது ரொம்ப கஷ்டம். சரி விடுங்க, இந்த மாதிரி போனா நிச்சயமா இன்டர்வியூல பாஸ் பண்ணவே முடியாது. அந்த ஸ்கூல் ஆசையை பறிச்சிடணும் போல இருக்கு. லார்ட் இருங்க, இறந்து போன உங்க ஒய்ஃபோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? இந்த இன்டர்வியூக்கு ரெடி ஆகிறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் செய்யணும். சரி, நாம வெளியே போலாம். ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி சாதாரணமா என்னென்ன பண்ணுவாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். புரியுதா? குறிப்பா நம்ம 3 பேரும் ஒரே மனசோட செயல்பட வேண்டியது அவசியம். நம்ம மெல்ல போறோம் லா 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 லா. நாம அப்படியே இருக்க ப்ராக்டிஸ் எடுத்துனுக்குது. அம்மா கை பிடிச்சுக்கோங்க. உனக்கு ஓகேனா கை பிடிச்சுக்கிறேன். நல்ல வேலை, ஆனியா காலை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு பிளான் நல்லா போயிட்டு இருக்கு. இனிமே நாங்க ஒரு நார்மல் குடும்பம் மாதிரி. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலின்னு யார் பார்த்தாலும் நம்புறோம். இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல என் தம்பி தான் ஞாபகத்துக்கு வரான். பலமா அவனை ஹக் பண்ணதுல பாவம் அவனோட 2 வெள்ளா எலும்பு உடைஞ்சு போச்சு. நான் தான் கவனமா இருந்திருக்கணும். ஐயோ, கையை விட்டுருவாளே. என்ன இது? ஓடு. ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலையோ? ஆள் ரொம்ப ஸ்ட்ராங் போல. சரி, நாம இப்ப எங்க போக போறோம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டு நான் நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன டிக்கெட்டு? யோசிப்பேன். கடைசியா மெர்சல்ல பார்த்தது இந்த மாதிரி ஸ்டேஜ். ஈடன் காலேஜில் நம்ம ஸ்டேட்டஸும் கலாச்சாரமும் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தோட சிறந்த விஷயங்களை நாங்கள் அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பவும் கவனமாக இருக்கணும். இது ஏடா கூட்டின்னு வந்தேன்னு இருக்கும். அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஆன்யா, இங்க இருக்கும்போது நீ தேவையில்லாம கத்தவே கூடாது. ஓகே.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக்கை கேட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நாங்க பார்க்கறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்ட். ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேமிலி இதெல்லாம் தான் பண்ணுன்ட்டு. சத்தம் போடக்கூடாதுன்னு இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். இங்க வந்து கொள்றது தான் பாப்பியா. வரையணுமா? சரி போ, வரையட்டும். அது வரைக்கும் நம்ம இங்கே நிக்கலாம். உட்காரலாம். அண்ணியோட வீடு ரொம்ப பெருசா இருக்கும். என் சீக்ரெட் கம்பெனியோட பாஸ் யாருன்னா கிமேரா. ஐயோ எல்லாத்தையும் சொல்றா போலியே. அம்மா ஒரு அசாசின். அட பாவி. ஐயோ மொத்தத்தையும் எழுதுறாரு. நம்ம புறப்படலாமா? சரி. முடிஞ்சது. ஆனியா, டைம் ஆயிடுச்சு, போலாம். அம்மா அப்பா பார்த்தா என் பவச பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிரும். அச்சச்சோ. வாவ், இது ஒரு மாஸ்டர் பீஸ்ல. காட்டுக்குள்ள ஒரு பன்னி மேய். அவரு கிமேரா. அவரு கேசல்குள்ள இருக்காரு. அப்படியா? சோ அப்புறம் இவரு பாண்ட் மேன் நினைக்கிறேன், கரெக்டா? ஆமா. ஏய், இது ஸ்பை கார்ட்டூன்ல வருவாரே அவர்தானே? அப்புறம் பயங்கரமான விச் மாதிரி எதையோ வரைஞ்சிருக்கா. இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. நான் கூட எழுதலாம் நினைச்சேன் வரைஞ்சிருக்கு. அது ஒரு டாகி. எழுதுனதான் மறைச்சு வச்சிருக்கா. அடுத்து நாம போறது டெய்லர் ஷாப். ஓ ஃபுல்லா மறைஞ்சதா வச்சிருக்காளா? இதெல்லாம் பண்ண சந்தோஷம். வைக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, எல்லாமே தேவைக்காக தானே பண்றோம். ஷாப்பிங்க்கு போறதுக்கான Dress நல்லா இருக்கு. நல்லா ஃபிட் ஆகுது. கடையும் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமாவா? நான் முதல் தடவையா பெல்ல வந்து ஷாப்பிங் பண்ணிருக்கேன். அப்படின்னா ஒரே கொண்டாட்டம்னு சொல்லு. ஆமா, ஜாலியா இருந்துச்சு. சரி ஆனியா, அடுத்து போட்டோ ஸ்டுடியோக்கு போறோம். ரெடியா இரு. யோர் செல்லம், கொஞ்சம் இங்க வர முடியுமா? இதோ வரேன். செமி ஃபார்மல் Dress தானே கேட்ட, அதுக்கு இந்த கலர் கரெக்டா இருக்கும்னு தோணுது. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பர்சனலா Black இல்ல ரெட் Dress தான் பிடிக்கும். அப்படியா? ஆனா இதுல பார்க்க நல்லா இருப்பேன்னு தோணுச்சு. சரி, அப்போ இந்த கலர்? லக்கேஜ் பெருசா கொண்டு வராத பார்த்து இவளுக்கு ட்ரெஸ்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மின்னு நினைச்சிட்டேன். கலர் காம்பினேஷன்ல எப்பவும் ஸ்பெசிஃபிக்கா இருப்பீங்க போல இருக்கு. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. கலர் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த Dressல ரத்தம் பட்டா அப்பட்டமா தெரியுமேன்னு நினைக்கிறேன். ஆஹா அதுக்கு தான் ரெண்டு கேட்டியா? ஒரு வழியா யோருக்கு அவளோட வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு இல்ல? அவங்க இப்படியே இருந்தா சந்தோஷம். என்ன கேட்டா அவங்க குழந்தை பெத்துக்காம இப்படியே இருக்கிறது நல்லது. இன்டர்வியூக்கு முன்னாடியே நம்ம கேட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கறதுக்கு சாரி. ஒன்னு சொல்லிக்கிறேன், பிளாக்கையும் ரெட்டையும் தாண்டி நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம அடிக்கடி வெளியில போகணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். நாம பெல்ல போறோம். நீங்க அடிக்கடி வருவீங்க போல இருக்கு. அப்போ இதே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமே. அப்பதான் நம்ம கல்யாணம் இருக்குங்கிற விஷயத்தை இந்த கடைக்காரங்க நம்புவாங்க, இந்த ஊரும் நம்புவோம். சரிங்க. வா எப்படி நிக்குது? தேசிய கட்சியை சேர்ந்த நாங்க மேற்கு நாடோட ஒப்பந்தம் போட்டு நிலைச்சிருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு ஈடன்ல உள்ளவங்களுக்கு தேசப்பற்று ரொம்ப முக்கியம் தான். அப்படின்னா அரசியலை பத்தியும் சரித்திரத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்போம். கேக்குறியா? என்னாச்சு? எனக்கு இந்த இடம் பிடிக்கல. சரி சரி, பயப்படாதாமியா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? இது அதுக்கு பிடிக்கலையே. இதனால ஏதோ பாதிச்சிருக்குது. அப்பா பசிக்குது. நீ டயர்டா இருக்கேன்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணும் இல்லையா? நோ அனியா, நட்ஸ் மட்டும் பொறுக்கி சாப்பிடக்கூடாது. முக்கியமா வெறும் கையை யூஸ் பண்ணவே கூடாது. ஐயோ கத்தி ரத்தம் இதுலயே எவ்வளவு கஷ்டமான கூட சூழ்நிலை. ரெட்டா இருக்குல்ல. ஆனா இந்த மாதிரி என் மனசை கண்ட்ரோல மீறினதே இல்லை. என்னப்பா ஆச்சு? என்னன்னு கேட்கணும் அனியா. ஒரு கிராஸ்வேர்டு கேமை காமிச்சு நம்மளை கவுத்துட்டா பாரு. இந்த மிஷனை முடிக்க நம்ம இன்னொருத்தர் நம்பி இருக்கிறதுனால இதெல்லாம் பொறுத்து போய்தான். நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதுவும் தெரியாத இந்த 2 பேரை இதில் சம்மந்தப்படுத்திருக்கேன். இதுல இவங்க உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குங்கிறத கணிச்சு அதுக்கு என்ன தயார்படுத்திக்கணும். எதையும் சரியா பிளான் பண்ணிக்கிறது தான் ஒரு ஸ்பையோட முக்கியமான அம்சம். அதனால இன்டர்வியூல கேட்க போற கேள்வியை கெஸ் பண்ணி அது ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான சரியான பதில்களை இவங்களை மெமரைஸ் பண்ண வைக்கணும். ஒருவேளை இது மட்டும் நடக்கணும் போச்சுன்னா மொத்தமா ஒரு நிமிஷம். நாம வேணா ரிலாக்ஸ் பண்ண எங்கேயாவது வெளியில போகலாமா? இவ்வளவு நேரம் அதெல்லாம் பண்ணீங்க? அது ரிலாக்ஸ் இல்லை, டார்ச்சர் பண்ணோம்.
இருக்குங்கிற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வரமாட்டேன். நல்லா இருக்குல்ல? வேலை செஞ்சு டயர்டான மட்டும்தான் இங்க வருவனே. அப்ப எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஏன்னா நான் செய்யற வேலை எப்படி இந்த ஊருக்கு உதவுங்கிறத பத்தி நான் இங்க நின்னு யோசிப்பேன். ஐயோ சாரி, உனக்கு இந்த இடம் போர் அடிக்குதுன்னா சொல்ல, இங்க இருந்து கிளம்பிடலாம். எனக்கு கூட்டமா இருந்தா பிடிக்காது. நல்லதா போச்சு. கூட்டத்தை பார்த்தா அவள் கலர்ஜி அப்போ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்களே. ஸ்கூலில் எப்படி இருப்பான்னு தெரில. வயசானவங்க ஜாகிரதையா இருக்க வேண்டாமா? மறந்துட்டு போறாரு. இதோ வந்துட்டேன். யாரா அவ? 3 மாடி இது தப்புன்னு தாண்டி வந்திருக்கான். உனக்கு தெரியுமே. பாட்டிமா உங்களுக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதாமா. கவலைப்படாதீங்க, நான் அவனை பிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். நீ வந்து கேட்டதே போதும்மா. ஐயோ ஆனியாவே லாயடியை விட்டுட்டு வந்துட்டேனே. ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. இதுல எங்கேயும் போய் அவனை தேடுவேன். சாரியா, நீ எவ்வளவு வேகமா போனாலும் உங்களால அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. இவ அறிவு அவ பலம். ஒரு க்ரௌடை பார்த்துட்டு ஐயோ நல்ல வேலை கிளவிய பிடிச்சேன். அவளுக்கு தெரியுது, அதை சொல்ல முடியாது. என்னாச்சு? பள்ளிக்கூடத்துல கேக்கா? இப்பதான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்தோம். அப்புறம் என்ன? பார்க்க வச்சிட்டா. அதுக்குள்ள காஸ்டியூம் சேஞ்சா? ட்ரெஸ்ஸை மாத்தினாலும் நீ நடக்கிற நடைய மட்டும் மாத்த ஓ, முடியாது. அதுக்குள்ள எவ்வளோ பார்த்து வச்சுட்டாங்க. இந்த 3 பேரோட காம்போ வேற மாதிரி இது. நல்லா தான் தேடி இருக்கு. இதை வச்சு ஒரு 2-3 நாள் நல்லா ஓட்டிடலாம். முதல்ல போய் வயிறு முட்டை சாப்பிடணும். இந்த மாதிரி கேடுகிட்டவனுக்கு ஜெயில களி ரெடியா இருக்கா. 3 பேர் 1 hour மிஷின்ல இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்பைங்கிறவன் மக்கள் கண்ணில் படாம மறைஞ்சே இருக்கணும். அது இவன் லேடி கிட்ட இருந்து பர்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டான். இவனை உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். விட்டுறாதீங்க. என்ன வீடு வரைக்கும் கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு நன்றி. என் பேத்திக்கு ஒரு gift வாங்கதான் இதுல பணம் வச்சிருந்தேன். நல்ல வேளை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அது வந்து அவனை கண்டுபிடிச்சது என் புருஷன் தான். நான் எதுவும் பண்ணல. இல்லையா, நீ மட்டும் வரலனா நான் அவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி சார். உண்மையாவே நீங்க பண்ண பெரிய உதவி. கையால பாப்பா. எந்த ஒரு சந்தேகமும் வராத ஒரு ஹீரோவா இருக்கணும். நீங்க செய்யற நல்லது கெட்டது எதுவும் வெளியே தெரியக்கூடாது. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் செஞ்ச உதவிக்கு ஒருத்தர் நன்றி சொல்றது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அப்பாக்கு நல்ல மனசு. நான் உங்களுக்கு பாட்டு தேங்க்ஸ் விட சொல்றேன். மாட்டாங்க போல. இன்னைக்கு நாள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுல்ல? இனிமே உங்களுக்காக நான் இன்னும் கடுமையா உழைக்க போறேன். உங்க 2 பேரும் பக்கமும் ஏன் செவந்து இருக்கு? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. ஹெல்ப் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீ திரும்ப பசிக்கிறதுன்னு சொன்னதுனாலதான் அந்த திருடனை பிடிக்கவே முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு அருமையான குடும்பம். உங்களை பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ம். இந்த சாக்லேட் உனக்கு தான் செல்லும். ஹை சாக்லேட். தேங்க்யூன்னு சொல்லணும் ஆண்டியா. வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் வெளியே சுத்திட்டு வந்தேன். அம்மா, எனக்கு ஹாட் கோகோ வேணும். செஞ்சுட்டா போச்சு. அப்புறம் இன்னொரு வாட்டி இந்த இன்டர்வியூக்காக ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? சொல்லுங்க மிஸ் ஆனியா. திரும்பவும். லீவ் நாட்களில் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒபேராக்கும் மியூசியம்க்கும் போவோம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம். எஸ், கரெக்டா சொன்னேன். இந்த கேள்வி கேட்டா நீ இதான் சொல்லணும், சரியா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. உன் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு தப்பு பண்றான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நீ என்ன சொல்லுவ? உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அப்படி ஒன்று இருந்ததே இல்லையே. அவன் மேல ஏறி குதிச்சு நீல செடி கழித திங்கணும்னு சொல்லுவேன். உன் முன்னாடி தெரியாம அவனை பிடிச்சிட்டேன். இல்ல இந்த ஓ, இவன் கேள்வி பண்ணதை கேட்கவே பார்த்துட்டு கூடாது. மைண்ட்ல ஏறிடுச்சு. அப்பா இன்னைக்கு சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப தைரியமா சண்டை போட்டாங்கல்ல. டிஷ்குங்க
நல்லா அடிச்சீங்க. அப்படியே தூக்கி சுத்துனீங்க. ஹாட்கோக்கோ நல்லா இருக்கு. என்ன ஒரு அருமையான குடும்பம். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அந்த பாட்டிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் இப்போ இன்டர்வியூக்கு ஓரளவுக்காவது ப்ரிப்பேர் ஆயிருக்கோன்னு நம்புறேன். இன்னைக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. இந்த 3 பேரோட காம்போ வந்து என்ன சொல்கிறது, அறிவு, ஆற்றல், பலம் 3 ஒன்று கூடின மாதிரி இருந்துச்சு. இது ஒரு மிஷினுக்கு போனால் எப்படா இருக்குன்ற மாதிரி தோணுது. அவள் பலமாக இருக்கா, இவன் அறிவு யூஸ் பண்ணுவான், அவன் ஆற்றல் வச்சு கண்டுபிடிப்பா. ஒரு மிஷினில் இவங்க 3 பேரும் சேர்ந்து காம்போ ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். செம்மையாக இருந்தது. எனக்கு அதை விட இப்போ ஒரு மிஷின் போனால் ஒவ்வொருத்தரும் பொய் சொல்லிட்டு போனல, அப்போ எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்றது தோணிகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா பின்னாடி அந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அப்போ எப்படி இருக்குன்றது தான் தோணிகிட்டே இருக்கு. ஆமாம், அது இன்னசென்ட்டாக இப்போ 3 பேரும் இன்னசென்ட்டுன்னு நினச்சினுக்கிறாங்க. ஸோ வந்து அது ஒன்று உடையிறப்போ எப்படி இருக்கும். முக்கியமாக இந்த குழந்தைக்கு இப்போ எல்லாமே தெரியும். அவளை பற்றி மட்டும்தான் இந்த 2 பேர் தெரியாது. பட் வந்து அவளுக்கு இந்த 2 பேர் மட்டும் நல்லாவே தெரியும். அவளுக்கு ஒன்றும் பெருசாக ஷாக் இருக்காது. பட் இந்த 2 பேருக்கு தான் வந்து பயங்கர ஷாக் இருக்குது. ஸோ அது தெரிய வரப்போ எப்படி இருக்கணும். பட் இப்போ ஃபேமிலியாக அந்த ஊருக்குள்ளே ஏதோ அப்படி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் வந்து அந்த ரிச் ஃபேமிலியாக காட்டிக்கணும். பிகாஸ் அந்த ஸ்கூலில் ரிச்சான ஒரு ஆளாக அப்படி தான் சேர்த்துணும் போல. எவ்வளோ ரூலு, பணக்காரனாக இருக்கணும், அப்பா அம்மா இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்ன்ட்டு இவ்வளோ இருக்குது. அப்படி ஒரு ஸ்கூல் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் மிஷின் வேறு வழி இல்லை. ரொம்ப பெரிய இதுவாக அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால இதுவும் கட்டாயப்படுத்தி இது பண்ண வேண்டியதாகுது. பட் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்பை இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவனுக்கு இது ரொம்ப டஃப்பான ஒரு வேலையாக தான் இருக்கும். ஆனால் ஹீரோயின் தேவையில்லாமல் கொலை பண்ணுற மாதிரி தெரியல. ரொம்ப ரீசனாக நல்ல பொண்ணாக தானே இருக்கா. ஸோ எங்கே யாரை கொல்லணுமோ அது தேவைன்ற இடத்துல மட்டும்தான் அவன் போய் அதை பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, அவள் நல்லா ஊறி போயிருக்கா அதில். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த கத்தி ரத்தம் இதை தவிர வேறு எதுவுமே தெரில. அந்த அளவுக்கு அதுலேயே இருந்திருக்கா போல். வேற அந்த ஆசைப்படுறது, ஒரு பொண்ணுக்கான இந்த உணர்வு, அது இது பண்ணா அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியல. வெறும் இதுலேயே போட்டு அவளை சின்ன வயசுலேருந்தே இது போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. சராசரி பொண்ணாவே இல்லை அவள். ஸோ அந்த குழந்தைய விட ரொம்ப மோசன்ற மாதிரி தான் இருக்கிறான். ஸோ இவளுக்கும் தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும். இல்லைன்னா இவள் வந்து இதே இதில் தான் இருப்பா போல். மேபி இப்போ இந்த ஃபேமிலி இதெல்லாம் பார்க்குறப்போ அவளுக்குள்ள ஆசை வரலாம். அதை விட்டு கூட வரத்துக்கு எனக்கு என்னன்னா இன்னொரு பக்கம் இப்படி கூட தோணுது. சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு மிஷினில் வந்து இந்த ஹீரோ கால்னு இவளுக்கே ஃபோன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா அங்கே ஒரு பாஸ் சொல்கிறாங்க, அதை கேட்டு பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருக்குது. போய் அடிக்கணும், போய் கொள்ளணும், அவ்வளோதான் இவளுக்கு மிஷினே. அங்கே யார் சொல்கிறா எது சொல்கிறான்னு தெரியாது. அவங்களுக்கு நாளைக்கு ஹீரோக்கு ஆப்போசிட்டாக இருக்க வில்லன்னு சொல்லி அந்த மிஷின் இவளுக்கே வந்தால் எப்படா இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். பட் அப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அப்பெல்லாம் மிஷின் பண்ணும்போது தான் இவளுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி ஆட்களை கொண்டுட்டு இருக்கோன்றது ரிலேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ தெரியாமல் பண்ணிட்டு இருக்கலாம், சரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்க போல, அதனால தான் அப்படி கீழ் பண்ணுறோன்னா அவளுக்கே தெரியாமல் கூட இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வரும்போது அவளுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து மேபி அதான் ஒன்று கூடலாம். சப்போஸ் நம்ம வந்து தப்பான வழியில் போகிறோன்றப்போ ஹீரோ கீழ் பண்ணலான்னு சொல்லி இந்த பக்கமும் வந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அதான் அந்த 3 பேர் காம்பஸ் இருந்தால் செம்மையாக இருக்கும் தான். ஆனால் அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க. அந்த கூட்டத்தை பார்த்தா வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகுது. ஸோ அங்கே தான் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதனால க்ரௌடு எது பார்த்தாலும் உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகிடுது. ஸோ அது நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் என்ன காரணம் தான் அந்த குழந்தை எதில் பாதிச்சிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை 2 பேர் சேர்ந்து பின்னாடி ஃபைட் பண்ணுறதும் இருக்கலாம், இல்லை 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறதாகவும் இருக்கலாம். அப்படி மாறினாலும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். எனக்கு என்னன்னா இப்போ இந்த க்ரௌடு இவளுக்கு வந்து இந்த மாதிரி மைக்கில் எல்லாம் பேசுறதை பார்த்தா அந்த லேபில் மேபி அவளை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க, அந்த கும்பலாக இருக்குது, அது இருந்திருக்காது தான் பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிற பொண்ணு இப்போ ஸ்கூலில் வந்து எப்படி இருப்பா அப்படின்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸாமாலே பார்த்தா கச்சான்னும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆனான். ஸோ அப்போ ஸ்கூலில் இதே தானே ரெகுலராக இருக்கும். அவள் எப்படி அடாப்ட் ஆவான்னு தெரில. இப்போ பிரின்ஸிபலாக எல்லாம் பேசினா இதே மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில. கொஞ்சம் கஷ்டம்தான் போல். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.